பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம். டே 256. பக்கவாதத்தில் கையில் வீக்கம் வருவதற்கான காரணங்கள் மற்றும் அதற்கான பயிற்சி முறைகள். ஒருத்தங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் இந்த கையில் வீக்கம் வருது அப்படின்னா மிக முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியதுன்னா ஷோல்டர் சப்லுக்கேஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஷோல்டர் சப்லுக்கேஷன் இருந்து இப்படி கை தொங்கிட்டே இருந்துச்சுன்னா தான் வீக்கம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய அதிகம். அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வேறு ஏதாவது ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், கார்டியாக் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதையும் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதிரி வீக்கம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ்பெஷலி அதே மாதிரி அவங்களுக்கு சப்லுக்கேஷன் இருந்தால் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வீக்கம் இருந்துச்சு அப்படின்னா கையை கொஞ்சம் ரெய்ஸ் பண்ணி தலைக்கு மேலே வச்சுட்டு ஒரு ஸ்லிங்கு மாதிரி இந்த இடத்துல ஏதாவது கட்டி விட்டு இப்படி வச்சு இந்த பொசிஷனில் வச்சிட்டோம் அப்படின்னா வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு வேளை மூமெண்ட் இருந்தால் அந்த மாதிரி செய்யலாம். மூமெண்ட் இல்லாட்டி இந்த கையில் சப்போர்ட் பண்ணி விரிக்கிறத செய்யலாம். சார் படுத்திருக்க டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. படுத்திருந்தாங்க அப்படின்னா ஒரு சைடாக திரும்பி படுத்துட்டு கையில் 2 பில்லை வச்சு இந்த மாதிரி மேலே வச்சிட்டோம்னா வீக்கம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். வீக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கை இந்த விரலை மடித்து விடுறத தொடர்ந்து செய்யுங்க. ஃபிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி பீரியாடிக்கலாக செக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீக்கம் குறையும். வீக்கம் குறைஞ்சிச்சுன்னா தான் உங்களுக்கு மூமெண்ட் நல்லா வர ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த ஒரு கொஸ்டினில் பார்ப்போம். தேங்க்யூ.